அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். ஆரோக்கியமாக வாழ நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் சாப்பிடும் விதிமுறைகள் பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூட்டு வலி இருக்கும்போது சாப்பாட்டில் காரம் சேர்ந்த உணவுகளில் காரத்தை குறைத்து உபயோகித்து சாப்பிட வேண்டும். பச்சை மிளகாய் சேர்த்து கொள்வது கூடாது. சுக்கு காப்பி குடித்தால் மூட்டு வலி குறையும். சாதாரண காப்பியை விட்டுவிடவும். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை உடலுக்கு மிக நல்லது. ஆனால் வாயு தொல்லை உள்ளவர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம். சிலருக்கு தினமும் மாமிச உணவு வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களால் சாப்பிட முடியாது. மாமிச உணவுகள் கொழுப்பு சத்து கொண்டவை. தினமும் சாப்பிட்டால் உஷ்ணவாயு, பித்தவாயு, கொலஸ்ட்ரால் எனும் கொழுப்பு இவை அதிகமாகி உடல் பெருத்துவிடும். இதனால் பல நோய்கள் ஏற்படும். நாம் உணவில் அதிக அளவு இறைச்சியும் முட்டையும் சேர்த்து கொண்டால் அதிக இரத்த அழுத்தம் வர வாய்ப்புள்ளது. சிலர் முதல் நாள் சமைத்த மாமிச உணவை பிரிட்ஜில் வைத்து மறுநாள் எடுத்து அதை சூடு செய்து சாப்பிடுவார்கள். இது மிகவும் தவறு. இதனால் இரைப்பை குடல் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. மூட்டு வலி ஏற்படும். அடுத்ததாக உப்பை அதிகம் சேர்த்து கொள்ளுதல். உப்பு தேவைதான், ஆனால் அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது. உப்பின் குணம் அது ஜீரண சக்தியை கொடுக்கும். ஆனால் இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் உப்பை குறைத்து கொள்வது நல்லது. அதிக உப்பு சேர்த்து கொண்டால் அதனால் இரத்த அழுத்தம் உண்டாகி மாரடைப்பை ஏற்படுத்தும். பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் வயிற்று வலி, இடுப்பு வலி, மார்பு வலி, நரம்பு பிடிப்பு போன்றவற்றால் துன்பப்படுவார்கள். அப்போது உப்பு, காரம் இரண்டையும் குறைத்து கொள்ள வேண்டும். இதனால் மேற்கூறிய தொந்தரவுகள் குறையும். தினசரி உணவில் ஊறுகாயை சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே உணவில் உப்பு குறைந்துவிடும். நாள் ஒன்றுக்கு நாம் சுமார் 20 முதல் 25 கிராம் வரை உப்பை உணவின் மூலம், தின்பண்டங்கள் மூலம் சேர்த்துக்கொள்கிறோம். ஆனால் நமது உடலுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு தான். இவ்வாறு உப்பை மிக அதிகமாக தினமும் சேர்த்து கொள்வதால் தான் பலவித நோய்கள் வருகின்றன. ஏற்கனவே வந்துள்ள நோயும் அதிகமாகிறது. எனவே உணவில் உப்பை குறைக்க வேண்டும். உணவினால்தான் குணம் நிர்ணயிக்கப்படுகிறது. உடல் வீரியத்தை கொடுத்து எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று திமிராக பேச செய்கிறது. அதிகாரம், ஆணவம், கோபத்தை கொடுக்கிறது. சாத்வீகமான குணத்தையும் கொடுக்கிறது. உணவில் சாத்வீக உணவு, ரஷோகுண உணவு, தாமோகுண உணர்வு என்று 3 வகைகள் உள்ளன. அதன் விவரம்: சாத்வீக உணவுகள் சத்துவ குண உடையவர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள். ஆயுள், அறிவு, பலம், ஆரோக்கியம், சுகம், ருசி ஆகியவைகளை வளர்ப்பவைகள். ரசமுள்ளவைகள், பசை உள்ளவைகள், வலிவு தருபவைகள், இன்பமானவைகள் ஆகிய தன்மையுடைய உணவுதான் சத்துவ குண உடையவர்களுக்கு பிரியமானவைகள். இந்த உணவையும் உணவுப் பொருள்களையும் சாப்பிடுவதால் மனதில் சத்துவ குணம் என்ற உயர்ந்த குணம் ஏற்படுகிறது. அதனால் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் குணம், மன அமைதி, ஞானம், உயர்ந்த தெய்வீகத்தன்மை கிடைக்கிறது. நான் மீண்டும் நாளைய தொடரில் இந்த சாத்வீக உணவு வகைகள் பற்றி பார்ப்போம். எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைத்து நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.